ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்காவில் ஒரு கடையில் ஒரு துணி வாங்குவதற்காக ஏறுகிறார். அந்த கடைக்காரர் துணியிற்கு அளவு கடந்த தன்மைகள் கூறுகிறார். அல்லாஹ் மீது ஆணையிட்டு கூறுகிறார், இங்கு வாங்குவது நல்லதல்ல என்று முடிவெடுத்து ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடையிலிருந்து வெளியேறுகிறார்கள். அடுத்த வருடம் மக்காவில் செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது அதே கடையிலேயே எதிர்பாராத விதமாக செல்கிறார்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த வருடம் வித்தியாசமாக இருக்கிறது. மிக குறைவாகவே பேசுகிறார் கடைக்காரர். இதனுடைய காரணத்தை விசாரித்த பொழுது கடைக்காரர் சொன்னார், ஷேக் அவர்களே, சென்ற வருடத்தில் எனக்கு ஒரு மனைவி இருந்தார்கள். அவர்களுக்கு நான் எத்தனை நன்மைகள் செய்தாலும் அவர்களுக்கு திருப்தி ஆகுவதில்லை. பணம் பணம் என்று அலைந்து கொண்டே இருப்பாள். நான் அதற்காக எல்லா ட்ரிக்குகளையும் பயன்படுத்துவேன். ஹராம் ஹலால் என்று நான் பேணுவதில்லை. ஆனால் அந்த மனைவி மரணித்த பிறகு இன்னொரு மனைவியை அல்லாஹு தஆலா எனக்கு தந்தார். அந்த மனைவி ஒவ்வொரு நாளும் நான் கடையிற்கு வியாபாரத்திற்காக செல்லும் பொழுது கூறுவார், நீங்கள் ஹலாலானதை மட்டும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு அல்லாஹு தரவில்லையா? எனக்கு தையல் தெரியும், நான் உங்களுக்கு உதவுகிறேன். ஹராமானதை எங்களுக்கு கொண்டு வராதீர்கள் என்று சொல்வார்கள்.